டிஜிட்டல் கோல்டுங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு முறை. இடிஎஃப்னா வந்து அவங்க கோல்டே வாங்கி வச்சுக்கணும். டிஜி கோல்டுக்கு ரிசர்வ் பேங்க் இந்த தான் ரெகுலேஷன் கொண்டு வரும். பணத்தை கொடுங்க போதும் உங்கள் கணக்கில் தங்கத்தை நாங்கள் கிரெடிட் பண்ணுறோன்றாங்க. பெரிய நிறுவனங்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். இந்த குரூப்பில் டூப்பு மாதிரி 2 பேர் இருப்போம். இது நம்ம மக்கள் சாதாரண மக்கள் போய் மாட்டிக்க கூடாது. அதனால 100 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தர்றேங்கிறாங்க. அது அதே பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணி தர்றேங்கிறாங்க. அதுக்கு பேக்கிங் அவங்க கோல்டு வச்சுருக்கலாம். நம்ம போய் ரொம்ப அதிகமான விலையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப விழுந்தால் தான் சேமிக்கிறவங்களுக்கு தோன்றும். எல்லா பொருளும் விலையேறதுன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கணும். எதெல்லாம் சப்ளையும் ஈக்குவலாக அதுக்கு மேட்சிங்காக வருதோ அது விலை கட்டுப்பாட்டிலே இருக்கும். தங்கத்துக்கு வந்து ஒரு சைடு தேவை அதிகமாகிட்டே இருக்கும். பல விதங்களில் டிமாண்ட் அதிகமாகிட்டாங்க. வெறும் மக்கள் ஆவரணத்துக்கு மட்டும் வாங்கினாங்கன்னா தங்கம் இவ்வளோ விலை ஏறாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ஆகிட்டாங்க. அரசாங்கங்கள் வந்து எங்களுக்கு வந்து சேஃப்டினா கோல்டு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிசர்வ் பேங்க் மூலமாக அவங்க நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. இது விலையேறினது இறங்குறதுல நல்ல லாபம் பார்க்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் உள்ள நுழைஞ்சு அவங்க 25 முதல் 4 மாதத்துலேயே பயங்கரமான கிட்டத்தட்ட 30% விலை உயர்ந்து. இடிஎஃப்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி. டிஜி கோல்டுங்கிறது வந்து ஒரு நிறுவனங்களோட மட்டும் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு தங்கம் அன்னைக்கு வாங்கின மாதிரியும் அதுக்கப்புறம் அது நம்ம என்னைக்கு வெளியில் வர்றோமோ அந்த விலைக்கு நமக்கு கொடுக்குற மாதிரியும் ஏற்பாடு. யாராவது ஒரு நிறுவனம் நிறைய பேர்ட்ட பணத்தை வாங்கிட்டு இது உண்மையில் தங்கம் விலையேறின பிறகு எல்லாரும் ஒன்றா கொடுங்கன்னு கேட்குற போது என்கிட்ட இல்லைன்னு கையை விரிப்பானா? சேமிப்பு அப்படிங்கிற போது வாங்கினா விலையேறும்னா எது விலையேறுமோ அதை வாங்க போகும். இது மாதிரி தங்கம் தொடர்ந்து விலையேறும் தான் என்றால் அதை வாங்கலாம். சேமிப்பாளர்களுக்கு அது சந்தோஷம் தான். ஆனால் தங்கம் வந்து பயன்படுத்தணும், யாருக்காவது நான் கொடுக்கணும், நான் விலைக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற போது அது பெரிய சிரமம். அந்த சிரமம் தொடரும். காதலுக்கு அது இதுன்னு பேர் வைக்கிறது தப்பு. காதல் காதல் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ஆரோல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் சோமவல்லியப்பன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கடந்த சில நாட்களாக அந்த கோல்டு ரேட்னுடைய ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது சார். ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப குறைஞ்சது, அதே மாதிரி இப்போது மறுபடியும் ரொம்ப அதிகமாக ஏறிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 தொற்றுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விலை நிலவரம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதற்கான காரணம் என்ன சார், இந்த கோல்டு ரேட்னுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு? கோல்டு வந்து அதுக்குன்னு இண்டிபெண்ட்டாக ஒரு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டிமாண்ட் இருக்கணும். எல்லா பொருளும் விலையேறதுன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கணும். எதெல்லாம் சப்ளையும் ஈக்குவலாக அதுக்கு மேட்சிங்காக வருதோ அது விலை கட்டுப்பாட்டிலே இருக்கும். இப்போ சாதாரணமாக முட்டை ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகலைன்னா முட்டை விலை இன்றைக்கி 50 ரூபா இருக்கும். முட்டை ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது. எவ்வளோ மக்கள் தொகை அதிகமானாலும் எவ்வளோ பேர் சாப்பிட ஆரம்பித்தாலும் அதுக்கு சப்ளை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு கண்ட்ரோல் வச்சுக்க முடியுது. அரிசி அது மாதிரி நிறைய சப்ளையர்ஸு, நிறைய கன்சியூமர்ஸு, அது ஒரு பேலன்ஸ் ஆகிடுது. அது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ளை பண்ணலான்னா கிடையாது. உலகத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, அது எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தங்கத்துக்கு வந்து ஒரு சைடு தேவை அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் தொகை அதிகமாகுது, மக்களுக்கு வருமானம் அதிகமாகுது, தங்கத்து மேலே ஆசை அதிகமாகுது. அவங்க ஒரு சைடு அப்படின்னு சொன்னால் அரசாங்கங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ சேஃப்டினா கோல்டு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிசர்வ் பேங்க் மூலமாக அவங்க நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. சரிப்பா இவங்க 2 பேர் நிறைய வாங்குறாங்க, இதெல்லாம் விலை ஏறுதுன்னு தெரிஞ்சோடனே இது விலையேறினது இறங்குறதுல நல்ல லாபம் பார்க்கலாம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் உள்ள நுழைஞ்சு அவங்க வாங்குறாங்க. வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலீட்டாளர்கள் வந்து எது நிலத்தில் போடலாம், பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், எல்லாம் போடலாம்னா கோல்டில் கூட போடலாம், அது கூட ஏறுது அப்படின்னு வந்துடுறாங்க. அப்போ அவங்க வாங்கி நகையாக போட்டுக்கிறது இல்லை, அவங்க வாங்கி தாலி பண்ணுறதோ தோடு பண்ணுறதோ மூக்குத்தி பண்ணுறதோ இல்லை, அவங்க வாங்கி பாராக வச்சுக்கிறது. ஸோ அது தவிர நீங்கள் எதுக்குப்பா கையில் எல்லாம் பார்லாம் வாங்குறீங்க, அது கொடுங்க, இடிஎஃப்பை நான் பண்ணி தந்துடுறேன். உனக்கு என்ன, நீ பேங்க்கில் பணத்தை போட்டிங்கன்னா உன் பேங்க்கில் பணம் இருக்குது, உனக்கு என்ன எஃப்டி ரெசிப்ட் தானே கொடுக்குறோம், அதை வச்சுக்கிட்டு 10 வருஷமாக 20 வருஷமாக இருக்கவங்களாம் இருக்கான், வெறும் ரெசிப்டே வச்சுட்டு இருக்கான், பணத்தை அவன் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி கோல்டு என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு ரெசிப்ட் கொடுத்துறேன், நீ வச்சுக்கோங்கிறது தான் இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அதை வாங்கி வச்சுக்கோ. விலை ஏறிக்கிட்டே இருக்கா, நீ என்றைக்கு எவ்வளோ கொடுத்தியோ அவ்வளோக்கு நீ விற்றுக்க, விலை ஏறினது முழுக்க உனக்கு அப்படிங்கிறதும் வந்துருச்சு. இப்போ இப்படி பல விதங்களில் டிமாண்ட் அதிகமாகிட்டாங்க. வெறும் மக்கள் ஆவரணத்துக்கு மட்டும் வாங்கினாங்கன்னா தங்கம் இவ்வளோ விலை ஏறாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ஆகிட்டாங்க, அது ஒரு ஹெட்ஜ் ப்ராடக்ட் ஆகிட்டாங்க, அது ஒரு கண்ட்ரீஸினுடைய ரிசர்வ் ஆகிட்டாங்க. இப்போது அமெரிக்காவோடலாம் பிரச்சனைனா அமெரிக்க டாலர் நான் ரிசர்வாக வச்சுருக்கிறது ஆபத்து. ரஷ்யா அப்படி தான் வச்சுருந்தான். ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்த உடனே நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவை வந்து கட்டுப்படுத்தணும்னு பார்த்தாங்க. அமெரிக்க டாலர் தானே உலகம் மொத்தமும் வந்து புழங்கிட்டு இருக்கு,
ரஷ்யாவுடைய அமெரிக்க டாலரை செல்லுபடி ஆகாமல் அதை வந்து வெளியேற்ற விடாமல் அதை நம்ம ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலமாக கட்டுப்படுத்தோன்னாங்க. அடாடா, இவன் நாட்டில் அடிக்கிற ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இவனோட தொந்தரவு வர்ற போதெல்லாம் இவன் இந்த பணத்தை வச்சு நம்மளை கெடுப்பான் போல் இருக்கு. சரி, டாலரை விட்டு நம்ம நவுருவோம், நம்ம தங்கம் வாங்குவோம்னு சொல்லிட்டு சைனாவும் நிறைய தங்கம் வாங்குறான். இப்போ சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் வராமல் நீ தாண்டா எனக்கு பணம் தரணுன்னொன்னே பணம் தரணும்னா அதுக்கு பதிலாக யூஎஸ் பாண்டை கொடுத்துட்றான். ஸோ பாண்டுனா ஒரு வட்டியும் இருக்குது, நிச்சயமாக அவன் பணம் கொடுத்தா அவனுக்குனால பாண்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பாண்டெல்லாம் சேர்ந்து வச்சுருந்தா அடப்பாவி, பணம்னாலும் இவன் பணம், பாண்டுனாலும் இவன் பாண்டு, எப்படி இருந்தாலும் இவன் முன்னாடி நம்ம சுற்ற வேண்டியதாக இருக்குது. இவன் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஆளாக இருக்கான், இவனுக்கு வேணுங்கிற விதமாக செய்யலைன்னா நம்மளை பழிவாங்க பார்க்குறான். ஸோ பாண்டுலேருந்து வெளியேறுவோம். அப்போ இது வரைக்கும் பாண்டை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த முதலீட்டாளர்கள் பாண்டுலேருந்து பணத்தை எடுக்கணும்னா எங்கடா கொண்டு வைக்கிறது? கோல்டு. ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருந்தாலும் ட்ரம்ப்பால் பிரச்சனை ஆகி போச்சு, இதெல்லாம் கம்பெனிலாம் நல்லா இருக்குமோ, அதுலேருந்து பணத்தை எடுக்கணும், எங்கடா கொண்டு வைக்கிறது? பாண்டு. அதான் பாண்டு தான் பிரச்சனை. என்ன, சரி வா கோல்டு. இப்படியாக கோல்டு பக்கம் எல்லாம் திரும்பிட்டாங்க. அதனால தான் கடந்த 2024 பெரிய எழுச்சி தங்கத்துக்கு. அதை விட 2025 முதல் 4 மாதத்துலே பயங்கரமான எழுச்சி. 25 கிட்டத்தட்ட 30% விலை உயர்ந்தது. யாருமே நம்மளை இவ்வளோ உயரணும், எவ்வளோ உயர்ந்தாலும் அது இறங்கி தான் ஆகணும். எவ்வளோ இறங்குதுன்னு சொன்னாலும் வீடியோ மேலே வீடியோ நம்ம போடுறோம், திரும்ப அது ஏறிக்கிட்டே இருக்குது, எல்லாரையும் பைத்தியக்காரனாக்குது. ஆனால் இப்போ தான் வந்து அது கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போது அமெரிக்கா 90 நாள் அதுக்கு தள்ளி வச்சுட்டாரு. ரஷ்யா சீனாவோடு இருக்கிற பிரச்சனையிலையும் நான் பேசி தீர்த்துக்கிறேன்ட்டாரு. அதனால அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி போச்சு. சரி, இதை லாப நோக்கோட வாங்கி நிறைய வச்சுருந்தவங்க லாபம் போதும் அப்படின்னு விற்கிறாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் வாங்கிறத நிறுத்தியிருக்காங்க. 1 லட்ச ரூபா 10 கிராம் வந்தபோது நிறைய பேர் ஷார்ட் அடித்தாங்க MCXயில். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஏறாதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இது எந்த பக்கம் போகுதோ, யூட்டர்ன் அடிச்சிச்சுன்னா இந்த சைடு கொஞ்சம் தூரம் ஓடும். அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த வண்டியில் ஏறிப்பாங்க, அங்கே போய் இறங்கிக்கலான்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து எப்பயுமே இந்த மாதிரி உலகத்தில் பிரச்சனையே வராமல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உலகத்தில் இல்லை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களை தாண்டி நம்ம ஒரு சாமானிய மக்கள் தான் வந்து இந்த தங்கத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறவங்க வந்து சாமானியர்கள் தான் சார். ஸோ இப்போ இந்த சாமானியர்களில் இந்த தங்கத்தினுடைய விலை அதிகமாகும்போது இவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே பாதிக்கப்படுது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா சரி ஒரு கிராம் தங்கத்தை வாங்கி முன்னெல்லாம் 2 கிராம் வாங்குவோம் அப்படின்றது, இப்போ வந்து 1 கிராம் தான் வாங்க முடியுது. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய சேவிங்ஸும் இதில் பாதிக்கப்படுது இல்லையா சார்? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சார் தடுக்கிறது? தங்கம் விலை ஏறினா ஏற்கனவே அவங்க சேமித்ததுக்கு விலை ஏறிடுச்சு, அது பாதிப்பு இல்லை, அது சந்தோஷம். இனிமேல்ட்டு வாங்குறத குறைச்சலாக வாங்க போகிறோம். ஆனால் அப்போ என்ன நினைப்புனா இன்னும் ஏறுங்கிற நினைப்பு. இப்போ நம்ம போய் ரொம்ப அதிகமான விலையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப விழுந்தால் தான் சேமிக்கிறவங்களுக்கு அது தொந்தரவு. அதனால் எவ்வளோ விலை ஏறினாலும் அதுக்கப்புறம் ஏறுனா ஓகே தான், நமக்கு சேமிக்கிறவங்களுக்கு அது வாங்கிக்க தான் வேணும், வேறு வழி கிடையாது, அது வாங்கிக்கலாம். ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு தான். எல்லார்கிட்டையும் கொஞ்சமாவது நகை இருக்கும். நகையே இல்லாதவங்க ஒரு 10%, 20% இருக்கலாம். கொஞ்சம் நகை வச்சுருக்கவங்க ஒரு 30, 40, 50% இருக்கலாம். நிறைய தங்கம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் இருக்கலாம். அதனால் தங்கம் வந்து உலகத்தில் விலை ஏறுவது என்பது அந்த அடித்தட்டு மக்களுக்கு தான். அவங்களுக்கு சமுதாய கட்டாயங்கள்னால தங்கம் தேவைப்படுது, ஒரு நிர்பந்தம் இருக்குது. அவங்க அதை அனுபவிக்க போகிறதில்ல. பொண்ணுக்கு போட்டு அனுப்பணும், சம்மந்தப்படுறதுக்கு பண்ணி அனுப்பணும், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறவங்களுக்கு தான் சிரமம். இருக்கிற காசெல்லாம் வச்சு கொண்டே கொடுத்து அதை யாருக்காவது கொடுக்கணும். சேமிப்பு அப்படிங்கிற பொழுது வாங்கினா விலை ஏறும்னா எது விலை ஏறுமோ அதை வாங்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குகிறோம், அது விலை ஏறிடுச்சுன்னா சந்தோஷம்தான். 100 ரூபா போன பிறகு இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், ஏன்னா அது ஏறுங்கிற மாதிரி. அது மாதிரி தங்கம் தொடர்ந்து விலை ஏறும் தான் என்றால் அதை வாங்கலாம். சேமிப்பாளர்களுக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் தங்கம் வந்து பயன்படுத்தணும், யாருக்காவது நான் கொடுக்கணும், அது நான் விலைக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற போது அது பெரிய சிரமம். அந்த சிரமம் தொடருது. இப்போ வந்து இந்த சேமிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார், டிஜிட்டலைஸ்டு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இன்னைய காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஜிட்டலைஸ்டில் கோல்டில் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இன்றைக்கி நிறைய பேர்கிட்டே இருக்குது. ஸோ எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பதில் என்னவா சார் இருக்கும்? இப்போ டிஜிட்டல் கோல்டுங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு முறை. இப்போ இடிஎஃப்னால் வந்து அவங்க கோல்டே வாங்கி வச்சுக்கிட்டு அதை மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி யூனிட்ஸை நமக்கு விற்கணும், நம்ம வாங்கிக்கலாம், நம்ம விற்றுக்கலாம், நமக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு ரெகுலேஷன் வந்து செபி இருக்காங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. ஏதாவது தப்பு நடந்ததுன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே வருமா, ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது.
டிஜி கோல்டுக்கு ரிசர்வ் பேங்க் இந்த தான் ரெகுலேஷன் கொண்டு வரணும். அதனால் இப்போ பல பேரும் வந்து நீங்கள் பணத்தை கொடுங்க போதும் உங்கள் கணக்கில் தங்கத்தை நாங்கள் க்ரெடிட் பண்ணுறோன்றாங்க. டச்சுட் அதெல்லாம் நல்ல கம்பெனியாக இருக்கணும், தொந்தரவு வரக்கூடாது. அவ்வளோதான் இப்போதைக்கு அதை பற்றி நம்மளால் சொல்ல முடியுமே தவிர பெரிய நிறுவனங்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். இதில் குரூப்பில் டூப்பு மாதிரி 2 பேர் இருப்பான், அவன் வந்து தான் கூடுதலாக ஆஃபர் கொடுப்பான், ரொம்ப சுலபமாக. இது நம்ம சாதாரண மக்கள் போய் அங்கே மாட்டிக்கக்கூடாது. அதனால் சில சமயங்களில் அந்த ஆப்பே வேலை செய்யாது, பணம் போகுதுன்னு தெரியாது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி தெரிஞ்ச பிள்ளைங்க சமாளிச்சுக்குவாங்க. பெண்கள், வயதானவர்கள், விவரம் தெரியாதவர்களுக்கெல்லாம் டிஜி கோல்டுங்கிறது அவ்வளோ என்ன பண்ணுறோன்னே தெரியாது, அது ஓப்பன் ஆகாதான். அந்த விதத்தில் பார்த்தா நீங்கள் வந்து பேசாமல் ஃபிசிக்கல் கோல்டே வாங்கிக்கிங்க. அதுக்கு 3% ஜிஎஸ்டி இருக்குது, அதை செக் பண்ணணும். அதுவே இப்போ ஒரு ஊரில் பார்த்தோம், சும்மா அவனே சீல் போட்டுக்கிட்டு ஏதோ தப்பாக கொடுத்துட்டான்னு பார்த்தோம், பண்ருட்டி ஏதோ ஒரு ஊரில். ஸோ அதனால் அப்போது நீங்கள் வந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனுன்னா ETF தான். ETFில் போடுறதுங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது சோஃபார் அதுக்கு ஒரு ரெகுலேஷனும் இருக்குது. டிஜி கோல்டு பற்றி என்னுடைய அனுபவம் குறைவு. சார், இப்போ இந்த பீஸ் அப்படிங்கிறதும் டிஜிட்டல் கோல்டில் வந்து நிறைய சொல்கிறாங்க, கம்மியான விலையில் நம்மளால் வந்து தங்கத்தை வாங்கிக்க முடியும். தங்கம் அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய கௌரவம், அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்மியான விலையில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு நம்ம தங்கம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஓகே தான். அதாவது வந்து விற்கிறதுனா 1 கிராமாக தான் விற்கணும் அப்படிங்கிறத விட 100 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தர்றேங்கிறாங்க. அதே பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணி தர்றேங்கிறாங்க. அதுக்கு பேக்கிங் அவங்க கோல்டு வச்சுருக்கலாம். பட் இதிலெல்லாம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ கொண்டு போய் ஒரு தனியார் கடையில் கொண்டு போய் நம்ம தங்கத்தை அடகு வச்சோம்னா அதற்கு வந்து வட்டி இவ்வளோதாங்கிறது அரசாங்கத்தினுடைய சட்டம் இருக்குது. ஆனால் அது வைக்கிற போது அதுக்கான நீங்கள் ஒரு மெம்பர் ஆனதான் அதுக்கு ஒரு ஃபீஸு, நீங்கள் வைக்கிற போது அதுக்கு ஒரு ஃபீஸு, எடுக்கிற போது அதுக்கு ஒரு ஃபீஸு, நாங்கள் நாள் கணக்கு பண்ணையில் இத்தனை நாளுக்கு ஒரு மாதமாக இந்த மாதிரி ஏதாவது உள்குத்து இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம போடுற இந்த நீங்கள் கேட்ட பீஸில் இருக்கா, யார் நிறுவனங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் பெட்டர். ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்க்கான பயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ETF அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது. அப்போ இந்த டிஜி கோல்டுங்கிறது சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ETF வேறு, டிஜி கோல்டு வேறு. ETFங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி, அது ஒரு ஃபண்டு. இது டிஜி கோல்டுங்கிறது வந்து ஒரு நிறுவனங்களோட மட்டும் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு தங்கம் அன்னைக்கு வாங்கின மாதிரியும், அதுக்கப்புறம் அது நம்ம என்றைக்கு வெளியில் வர்றோமோ அந்த விலைக்கு நமக்கு கொடுக்குற மாதிரியும் ஏற்பாடுன்னு நினைக்கிறேன் நான். இது ரெண்டும் வேறு. அங்கே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு நடத்தணும்னா நீங்கள் செபியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அந்த பணத்தை வச்சுருந்து செபியோட இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். இப்போ டிஜி கோல்டில் அது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களா? யாராவது ஒரு நிறுவனம் நிறைய பேர்ட்ட பணத்தை வாங்கிட்டு தங்க விலை பயங்கரமாக ஏறின பிறகு இப்போ மத்திய அரசாங்கத்துக்கே அப்படி வந்தது. அந்த நிலைமை என்ன வந்ததுன்னா, இவங்க பாட்டு பாண்டு நிறைய கொடுத்து விட்டாங்க, எல்லோரும் வாங்கிட்டாங்க, 2.5% வட்டி கொடுத்தாங்க. இவங்க நினைக்காத அளவுக்கு தங்க விலை உயர்ந்து போச்சு. அவன் 6 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு பாண்டை கொண்டாந்து கொடுத்தான்னா டபுள் மடங்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் இது ஏதோ இம்போர்ட்டை கட்டுப்படுத்தணும் போய் சேத்துல விட்டு மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த நிறுவனங்கள் உண்மையிலே நம்ம கொடுக்குற பணத்துக்கெலாம் தங்கம் வச்சுக்காமல் இருந்து பாதிக்கு மட்டும் வச்சுக்குவோம், மிச்சத்தை நம்ம பிஸ்னஸில் ரொட்டேட் பண்ணுவோன்ட்டு அதுக்கப்புறம் வந்து உண்மையில் தங்கம் விலையேறின பிறகு எல்லாரும் ஒன்றா கொடுங்கன்னு கேட்குற போது என்கிட்ட இல்லைன்னு கையே விரிப்பானோ எனக்கு தெரில. விரிப்பானான்னு நான் சொல்லலை, விரிக்க மாட்டான்னு சொல்லலை. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குதான்னு எனக்கு பண்ணிட்டாங்களான்னு தெரில. அந்த மாதிரி இன்னும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அதனுடைய கண்ட்ரோல்ஸு தெரியலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. காதலுக்கு அது இதுன்னு பேர் வைக்கிறதே தப்பு. காதல் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க.